தேசிய கல்விக் கொள்கை 2020 இத மத்திய அரசு கொண்டு வந்த அந்த நாள் முதலே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள்ல முதன்மையானது தமிழ்நாடு. வெளிப்படையா பார்க்கும் பொழுது மும்மொழி கொள்கை காரணமா தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கத்தான் சொல்லப்படுது. அது என்ன மும்மொழி கொள்கை? தமிழ்நாடுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். தமிழ், ஆங்கிலம். தேவைப்பட்டா மற்ற மொழிகளை கூட நீங்க படிக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரமா இருக்கு. ஆனா மும்மொழி கொள்கையை இந்த புதிய கல்விக் கொள்கை கட்டாயமாக்குது. அதன் மூலியமா ஹிந்தி திணிப்பை மத்திய அரசு இந்த கொள்கையின் மூலமா தமிழர்கள் மீது திணிக்க பார்க்குது அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாதம். சரி, வெறும் இந்த மும்மொழி கொள்கை மட்டும்தான் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறதுக்கான காரணமா? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அதுல மிக முக்கியமானது, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் பட்சத்துல மாணவர்களுடைய இடைநிற்றல், அதாவது பள்ளி படிப்பையோ இல்ல கல்லூரி படிப்பையோ இடையிலேயே அவங்க நிறுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டர்ல அவங்க தேர்ச்சி பெறலைன்னா அடுத்த செமஸ்டருக்கு போக முடியாது. இந்த மாதிரியான சில சிக்கலான அம்சங்கள் இருக்கு. இதெல்லாம் களையப்படணும் அப்படின்றத தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது நுழைவுத் தேர்வு எதிர்ப்பு. புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் இளநிலை படிப்புகள் தொடங்கி முக்கியமான அனைத்து படிப்புகளுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம வலியுறுத்துது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது நீட் ஆகட்டும் இல்ல வேற எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி அதை கடுமையா எதிர்க்கிறாங்க. இப்படி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த காரணங்கள் நியாயமானதுதான். சரி,